அரசாங்க வேலையை எதிர்நோக்கி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் 2024-25 வந்து யூனிட் 10 பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் டாபிக் வந்து சாம்பிளிங் மெத்தட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல சாம்பிளிங்னா என்னென்னு பார்த்துக்கிறலாம். மொத்த இன தொகுதியிலிருந்து ஏதேனும் ஒரு சில உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் இயல்புகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த ஒட்டுமொத்த இனத்தொகுதியின் இயல்புகளை பிரதிபலிப்பதாக அமையும் ஒரு வழிமுறைக்கு மாதிரி கூறெடுத்தல் என்று பெயர். இதுதான் நம்ம சாம்பிளிங்னு சொல்கிறோம். மொத்த இனத்தொகுதியிலிருந்து ஏதாவது ஒரு உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு ரிசர்ச் பண்ணுறது தான் நம்ம சாம்பிளிங்னு சொல்கிறோம். எந்த மொத்த தொகுதியிலிருந்து மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அந்த இனத்தொகுதியின் இயல்புகளை பிரதிபலிப்பதாக அது இருத்தல் வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படும் மாதிரியின் அளவு ஆய்வின் தேவைக்கு வந்து போதுமானதாக இருத்தல் வேண்டும். இந்த மாதிரி கூறெடுத்தல் முறை வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து சமவாய்ப்புள்ள மாதிரி கூறெடுத்தல், செகண்ட் ஒன்று வந்து சமவாய்ப்பற்ற மாதிரி கூறெடுத்தல். இந்த சமவாய்ப்புள்ள மாதிரி கூறெடுத்தலில் வந்து 4 டைப்ஸ் இருக்கும். சமவாய்ப்பற்ற மாதிரி கூறெடுத்தலில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சமவாய்ப்புள்ள மாதிரி கூறெடுத்தலில் வந்து என்னென்ன இருக்குன்னா, எளிய சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல், அடுக்கு சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல், ஒழுங்குமுறை சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல், தொகுப்பு நிலை சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல் என 4 டைப் இருக்கும். இதில் வந்து சமவாய்ப்பற்ற மாதிரி கூறெடுத்தலில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. தீர்ப்பு முறை மாதிரி கூறெடுத்தல், வசதியான மாதிரி கூறெடுத்தல், அளவுடை மாதிரி கூறெடுத்தல். இப்போ வந்து நம்ம சமவாய்ப்புள்ள மாதிரி கூறெடுத்தலில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எளிய சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மொத்த இன தொகுதியிலிருந்து ஒவ்வொரு தனி உறுப்பும் மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சமமான வாய்ப்பு அளிக்கப்படுமேயானால் அது வந்து எளிய சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல்னு சொல்கிறோம். இது வந்து 2 டைப்ஸாக இருக்கும். லாட்டரி குலுக்கல் முறை, அப்புறம் வந்து தொடர்பற்ற எண்கள், அதாவது ரேண்டம் முறை அப்படின்னு சொல்லுவோம், ரேண்டம் எண்கள்னு சொல்லுவோம். இப்போ லாட்டரி குலுக்கல் முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மொத்த இனத்தொகுதியில் வந்து அனைத்து உறுப்புகளையுமே வந்து பெயராகவோ அல்லது வந்து எண்களாகவோ வந்து நம்ம ஒரே அளவிலான காகிதங்களில் வந்து தனித்தனியாக குறிப்பிட்டு மடித்து பின்னர் அதை வந்து ஒரு பெட்டியில் போட்டு நன்கு கலைத்து விட்டு தேவையான எண்ணிக்கையில் வந்து நம்ம சீட்டுகளை வந்து எடுத்து மாதிரியாக வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து லாட்டரி குலுக்கல் முறை அப்படின்னு சொல்கிறோம். தொடர்பற்ற எண்கள்னு சொல்கிறோம், அதாவது ரேண்டம் எண்கள். ரேண்டம் எண்கள்னால் என்ன அப்படின்னா, மொத்த இனத்தொகுதியின் உறுப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமேயானால் ரேண்டம் எண்கள் முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த முறையில் வந்து ஒரு 500 உறுப்புகளை கொண்டுள்ள ஒரு மொத்த இனத்தொகுதியிலிருந்து ஒரு 50 உறுப்புகளை மட்டும் நம்ம மாதிரிக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அந்த 500 உறுப்புகளுக்கு வந்து முதல்ல 1 to 500 வரைக்கும் வந்து நம்ம வந்து வரிசையாக எண்கள் வந்து குறிப்பிட்டு பின்னர் வந்து ரேண்டம் எண்கள் அடங்கிய பட்டியலில் வந்து ஒரு பக்கத்தை எடுத்து அதில் வந்து 500க்கும் குறைந்த மதிப்பு கொண்ட முதல் 50 எண்களை மட்டும் தேர்ந்தெடுத்து மாதிரியாக பயன்படுத்துகிறது தான் இந்த ரேண்டம் எண்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அடுக்கு சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல், அதாவது ஸ்ட்ரெடிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் சொல்லுவோம். இதுனா என்னென்னா, மொத்த இன தொகுதியினை அவற்றின் பண்புகளுக்கு தகுந்தவாறு பல்வேறு அடுக்குகளாக இனம் பிரித்து ஒவ்வொரு அடுக்கிலிருந்தும் எவ்வித முன்னோக்கமும் இன்றி மாதிரிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டியவே எடுத்துக்கிறோமே, அதில் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ், அவங்கள பற்றி நம்ம ஆய்வு மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னா, அந்த மாணவருடைய நுகர்வு செலவுகள் பற்றி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாணவர்களை வந்து பல அடுக்கு இனங்களாக நம்ம பிரித்து ஆய்வு மேற்கொள்வது தான் நல்ல முடிவை தருவதாக அமையும். இதாவது அடுக்கு சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல். இது வேறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஆண் பெண் அப்படி சொல்லிட்டு பிரிக்கலாம். அப்புறம் வந்து பார்ட் டைமாக ஃபுல் டைமாக, டே ஸ்காலராக இல்லை வந்து ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களா, அப்புறம் ஆர்ட்ஸாக சயின்ஸாக, இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து அந்த மாதிரி வந்து எடுக்கிறது தான் அடுக்கு சமவாய்ப்பு மாதிரி கூறெடுத்தல் எனப்படும். இந்த முறை வந்து பிற முறைகளை விட பிரதிநிதித்துவம் வந்து வாய்ந்ததாகவும் அதிக துல்லியத்தன்மை உடையதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டதாக அமைந்துள்ளது இந்த ஸ்ட்ரெடிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், அதாவது ஒழுங்குமுறை மாதிரி கூறெடுத்தல் அப்படி சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னா, மொத்த இனத்தொகுதியின் அனைத்து உறுப்புகளும் அடங்கிய முழு பட்டியலும் தயாராக இருக்குமேயானால் ஒழுங்குமுறை மாதிரி கூறெடுத்தல் முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறை வந்து பின்பற்றுவதற்கு எளிமையாகவும் வசதியாகவும் உள்ளது. மேலும் வந்து இம்முறை அதிக அளவு சிக்கனமானதாகும். இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் வந்து சிக்கனமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து தொகுப்பு நிலை மாதிரி கூறெடுத்தல், அதாவது கிளஸ்டர் சாம்பிளிங்னு சொல்லுவோம். இது என்னென்னா, தொகுப்பு நிலை மாதிரி கூறெடுத்தல் முறையின் கீழ் வந்து
மாதிரி எடுத்தல் பல நிலைகளில் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது. அவைகளில் முதன்மை நிலை, இடைநிலை மற்றும் இறுதி நிலையளவில் மாதிரி உறுப்புகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த முறையில் வந்து மொத்த உறுப்புகள் அடங்கிய பல்வேறு தொகுதிகளாகவும் அவற்றிடையே மிக குறைந்த வேறுபாடு கொண்டுள்ளபடியும் பிரிக்கப்படும். இந்த முறையானது மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 50 சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மாதிரிகளாக தெரிவு செய்து ஆய்வு நடத்த போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து தமிழ்நாட்டை வந்து மாவட்டங்களாகவும், ரெண்டாவது வந்து மாவட்டங்களை வந்து தாலுகாக்களாகவும், மூன்றாவது வந்து தாலுகாக்களை வந்து வட்டாரங்களாகவும் பிரித்து நமக்கு தேவையான 50 தொழிற்சாலைகளை வந்து தொடர் ஒழுங்கற்ற மாதிரி கூறெடுத்தல் மூலம் தேர்ந்தெடுத்து ஆய்வு மேற்கொள்ளலாம். இதுதான் நம்ம வந்து கிளஸ்டர் சாம்பிளிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சமவாய்ப்பற்ற மாதிரி கூறெடுத்தல் நான் ரேண்டம் சாம்பிளிங் பார்க்கலாம். நான் ரேண்டம் சாம்பிளிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து தீர்ப்பு முறை மாதிரி கூறெடுத்தல், அதாவது ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் சொல்லுவோம். இதுனா என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து மாதிரி உறுப்புகள் தேர்ந்தெடுப்பதை புள்ளி விவர சேகரிப்பாளர்களின் முடிவுக்கு வந்து விடப்படும். அவர் தம் முடிவிற்கேற்ப மொத்த இன தொகுதியிலிருந்து சில உறுப்புகளை மட்டுமே வந்து மாதிரிகளாக தேர்ந்தெடுத்து ஆய்வு வந்து மேற்கொள்வாங்க. இந்த முறை தான் தீர்ப்பு முறை மாதிரி கூறெடுத்தல் அப்படிச்சிடும். இந்த முறை வந்து அன்றாட பொருளாதார மற்றும் வாணிப பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்பதற்காகவும் அரசு கொள்கை முடிவுகளை வந்து எடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், தீர்ப்பு முறை மாதிரி கூறெடுத்தல். செகண்ட் ஒன்று வந்து வசதியான மாதிரி கூறெடுத்தல், அதாவது கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் சொல்லுவோம். வசதியான மாதிரி கூறெடுத்தல் அப்படின்னா என்னென்னா, புள்ளி விவரங்கள் சேகரிப்பாளர்கள் தங்கள் வசதிக்கேற்ப சில முதன்மை உறுப்புகளை கொண்ட மாதிரிகளை தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்வது வந்து வசதியான மாதிரி கூறெடுத்தல் என முறை என்கிறோம். இந்த முறையின் கீழ் வந்து தயாராக இருக்கும் பட்டியலிலிருந்து வசதிக்கேற்ப மாதிரியானது மொத்த இன தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த முறை வந்து முன் ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தொலைபேசி குறிப்பேட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மாதிரி உறுப்புகள் இந்த வகையில் வந்து சார்ந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கோட்டா சாம்பிளிங், அதாவது அளவுடை மாதிரி கூறெடுத்தல். மொத்த இன தொகுதியில் இருந்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் மாதிரி உறுப்புகள் தேர்ந்தெடுத்து ஆய்வு செய்யும் முறையாகும். இந்த முறையின் கீழ் வந்து மொத்த இன தொகுதியையும் பண்புகளின் அடிப்படையில் பல்வேறு பங்குகளாக பிரித்து பின்னர் புள்ளி விவரம் சேகரிப்பாளர்கள் ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பங்கு மாதிரிகளை ஆய்வு செய்து முடிவுகள் வந்து எடுப்பர். இந்த முறையின் கீழ் வந்து மாதிரி உறுப்புகளை தேர்ந்தெடுப்பது புள்ளி விவர சேகரிப்பாளர்களின் தனிப்பட்ட முடிவே ஆகும், அதாவது கோட்டா சாம்பிளிங்கில். இப்போ வந்து சென்சஸ் மெத்தட் அப்புறம் வந்து சாம்பிளிங் மெத்தட்னா என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல முழு கணிப்பு முறை அப்படிங்கிறது சென்சஸ் மெத்தட்னு சொல்லுவோம். சென்சஸ் மெத்தட் அப்படின்னா ஒரு மொத்த இனத்தொகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பற்றி ஆய்வு செய்யும் முறையாகும். அதாவது மொத்த இனத்தொகுதியின் ஒவ்வொரு உறுப்பிற்குமே வந்து புள்ளி விவரம் சேகரிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்படும். அதுதான் வந்து சென்சஸ் மெத்தட்னு சொல்கிறோம், முழு கணிப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங் மெத்தட். மாதிரி கூறெடுத்தல் முறை என்பது மொத்த இனத்தொகுதிக்கு பதிலாக ஏதேனும் ஒரு சில உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் இயல்புகளை ஆய்வு செய்து அதனையே அந்த ஒட்டுமொத்த இனத்தொகுதிக்கின் இயல்புகளாக கருதும் முறையாகும். இதுதான் வந்து சாம்பிளிங் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த சாம்பிளிங் மெத்தட் எல்லாமே வந்து இந்த டாபிக் வந்து நம்ம முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சிருந்தாலே நம்ம சாம்பிளிங் மெத்தட்ஸில் வர்ற கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, இதில் சென்சஸ் மெத்தட்னா என்ன, சாம்பிளிங் மெத்தட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும். சென்சஸ்ங்கிறது வந்து முழு தொகுதியை பற்றி படிக்கிறது, சாம்பிளுங்கிறது வந்து ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் பகுதி அதை மட்டும் எடுத்து படிக்கிறது, இவ்வளோ தான். இந்த சாம்பிளிங் மெத்தடில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் என்னென்னா, சமவாய்ப்புள்ள மாதிரி கூறெடுத்தல், சமவாய்ப்பற்ற மாதிரி கூறெடுத்தல் இருக்குது. இந்த சமவாய்ப்புள்ள மாதிரி கூறெடுத்தலும் அதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. சமவாய்ப்பற்ற மாதிரி கூறெடுத்தலில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதுகளுடைய கான்செப்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் முதல்ல ஒரு 6 பேஜஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறது மாதிரி தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். இதை வந்து தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ நம்ம அந்த டாப்பிக்லாம் 10th யூனிட் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் 10th யூனிட்டுக்கு மட்டும் கொஸ்டின்ஸு செட் பண்ணி ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து நான் செட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் போடுற வீடியோவில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சு படிங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.